நான் ஒரு மறைக்கப்பட்ட இடம். என்னை தொட்டாலே கூச்சன்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி பேசவே பயப்படுவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அந்த முகம்தான் எல்லாருக்கும் பெருசாக தெரியுமே தவிர, நான் என்ன இருந்தாலும் ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். நான் யார் கூட இருந்தாலும் என்னை மறந்துடுவாங்க. அது தப்பு இல்லை, அது என்னமோ உண்மை தானே. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ஆனாலும் சில கேள்விகள் ஏன் எனக்குள்ளே தோணுதுன்னு தெரியலை. எல்லாரும் தினம் பாத்ரூம் போவாங்க தானே, அங்கே நான் தானே எல்லாமே. வெளியில் என்னை எவ்வளோ தான் தாழ்த்தி பேசினாலும் ஒதுக்கி பேசினாலும் சோகத்துக்கும் காலை கடனுக்கும் நான் தேவை தானே. நான் நிறையா வாட்டி அழுத்திருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். நானும் உங்கள் கை கால் முகம் போல் இன்னொரு உறுப்பு தானே. ஏன் என்னை மட்டும் ஒதுக்கி பார்க்குறாங்க, தப்பாகவே பார்க்குறாங்கன்னு நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனாலும் நான் யாரையும் வெறுத்ததில்லை இதுவரை. பிடிக்கும், எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அந்த அழகான இதயம், அதுக்குள்ள லப்பு டப்புன்னு துடிப்பு, அந்த மூளை, அதோட யோசனை, அந்த கை காலோட அசைவு, அந்த கண்ணோட பார்வை, அந்த கோபமான மூக்கு, அந்த மெல்லிய கன்னம், வறண்ட உதடு, எல்லாமே அழகுதான். நான் யாரையும் இதுவரை பிரித்து பார்த்ததே கிடையாது. எல்லாரும் உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகள் தானே. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். எனக்கு பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். என்னையும் எல்லாருக்கும் சீக்கிரமாக பிடிக்கும்னு நான் இன்னும் காத்துட்டு தான் இருக்கேன். நம்ம மனுஷனுக்குள்ளேயும் அப்படிதான். நான் ஆண், நான் ஆண்ட பரம்பரை, நான் ஜமீன் பரம்பரை, நான் வெள்ளையாக இருக்கேன், நான் கெத்து, நான் பெரிய ஜாதி, இதெல்லாம் சொல்லி நாம் ஏன் மற்றவங்கள தாழ்த்தி பார்க்குறோம், குறைச்சி எடை போடுறோம், ஏன் ஒதுக்கி பார்க்குறோன்னு சத்தியமாக தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க கண், காது, மூக்கு, இதயம், அதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம காலை கடனுக்கும் சுகத்துக்கும் உதவுற உறுப்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே தான் மனுஷனுக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் நல்ல மனசும் இருக்குது, எல்லாருக்கும் கெட்ட மனசும் இருக்குது. எல்லா இதுலேயுமே நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எல்லாரும் சேர்ந்தாதானே ஒரு உலகம். அவங்களும் மனுஷங்க தானே, அவனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது தானே, அவங்ககிட்டயும் எல்லாமே இருக்குது தானே. அது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? மனுஷனா மதிக்க ஏன் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம்? இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்குமே இது சீக்கிரம் புரியும் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மனிதன் தான் வெல்லும் நம்புகிறேன்.